ஹே யூடியூப் வாசிகளே, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜும்மா இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைங்க. இன்றைக்கி தேதி வந்து கிட்டத்தட்ட வந்து 13ஆம் தேதி, டிசம்பர் 13ஆம் தேதி. இன்றைக்கி வந்து கனமழை காரணமாக எங்கள் காலேஜ் லீவ் விட்டாங்க. ஸோ இன்றைக்கி நான் காலேஜில் தொழு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ லீவ் விட்டதுனால இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மணி வந்து மத்தியானம் 12 மணி அடித்து கொளுத்த வேண்டிய வெயில் இந்த நேரத்தில் அடித்து கொளுத்தோம். இப்போ எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஈவினிங் சன்செட் ஆகிற டயத்துக்கு போயிடுச்சு. அவ்வளோ சில்னஸ்ஸு. இந்த ரோட்லேயுமே வந்து எல்லாருமே வந்து ஹை பீம் போட்டு வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஜும்மா தொழுவதுக்காக தக்குவா பள்ளிக்கு வந்திருக்கோம். தக்குவா பள்ளி நம்ம எப்போவுமே இங்கே வர பள்ளி தான். பெரம்பலூரில் 4 ரோடு கிட்ட எஸ்எஸ் ஹைப்பர் மார்ட்டுக்கு பக்கத்தில். என்னடா அது குளம் மாதிரி இருக்குது, இந்த குளத்தில் நீந்தி தான் பள்ளிவாசலுக்கு போகணுன்னு பார்த்தா, ஆனால் ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. நிறைய பேத்துக்கு வந்து இந்த ஜும்மா தொழுகை வெள்ளிக்கிழமை நீங்கள் தொழுவோம் வந்து என்னென்னு எங்களுக்கு தெரியல, அது என்ன சாமி கும்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி வந்து அறிவுரைகள் மார்க்க விஷயங்கள் எல்லாம் வந்து பேசுவாங்க இந்த ஜும்மா தொழுகையில். அதுக்கப்புறமா குத்பா ஓதிட்டு தொழுகை வைப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய வீடியோவாகவே போட்டுக்கலாம். குழுவெல்லாம் முடிச்சுட்டு வெளில வர்றதுக்கு 2 மணி ஆகிடுச்சு. ஸோ ஹாஸ்டல் எதுவும் இருக்காதுங்கிறதுனால இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க்குக்கு நேர் எதுக்க கடையாக இருக்கக்கூடிய சுவை அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இது வந்து இந்த அளவுக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக நம்ம வாங்கலாம் அப்படின்னு வந்திருந்தோம். அப்புறம் வந்து இந்த மழை இதிலலாம் வந்து செம்ம குளிர். நான் ஊட்டிக்கு ஐவி போனப்போ இந்த ஒரு ஜாக்கெட் வாங்கினேன். செம்ம ஒர்த்துங்க. இதுடைய டிஸ்கிரிப்ஷனில் இதோடைய பையிங் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு மேனுவலாக நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா கொரியர் போட்டு விடுவாங்க. சுவை ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து 130 ரூபாய்க்கு இது வாங்கியிருந்தோம். அது பேர் என்னப்பா, இது சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். இந்த சிக்கன் பிரியாணி வந்து 130 ரூபாய். இது நான் எப்போவுமே வழக்கமாக வந்து பாண்டி ஃபாஸ்ட் ஃபுட்டில் தான் வந்து சிக்கன் பிரியாணி வாங்குவோம். அங்கே 80 ரூபா தான். முட்டை இல்லாமல் 80 ரூபா, முட்டையோடு 90 ரூபா தான். 90 ருபீஸ்க்கு வாங்குற பிரியாணிக்கு பதிலாக இன்றைக்கி 130 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஏன்னா அந்த கடை வந்து மழையினால் சில ரோட்டு கடைகள்லாம் இன்றைக்கி இல்லை. நிறைய மேக்ஸிமம் சின்ன கடைகள்லாம் பூட்டிட்டாங்க. பெரிய கடைகள் மட்டும்தான் இருந்துச்சு. 130 ரூபாய்க்கு இந்த ப்ரீமியமான பேக்கிங். இந்த பேக்கிங் கூட இந்த ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பிரியாணி எப்படா கவுக்குறதுன்னு தெரியுமா, அதுலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி தட்டில் வச்சு அப்படியே அலேக்கா அப்படி திருப்பிட்டோம் அப்படின்னா அது அப்படியே அங்கே செட்டில் ஆகிடும். லைட்டாக ஒரு ஷேக் கொடுத்து அந்த டப்பாவை அப்படியே தூக்கணும்னா அப்படியே செங்கல் மாதிரி வந்து நீங்கள் அப்படியே சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த இதில் வந்து எப்போவுமே வழக்கமாக இருக்க ஒரே ஒரு சிக்கன் பீஸ் வைப்பாங்க. மேக்ஸிமம் சின்ன கடைகள்லேயே வந்து எல்லா சிக்கன் பிரியாணிலையுமே வந்து லெக் பீஸ் கொடுப்பாங்க. ஆனால் இந்த கடையில் வந்து சிக்கன் வந்து லெக் பீஸாக இல்லை, சாதாரண சின்ன 2 பீஸ் தான் இருந்துச்சு. அதோட முட்டையோடு சேர்த்து 130 ரூபா அப்படிங்கிறது. ஆக்சுவலி இந்த பிரியாணி நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். அங்கே நீங்கள் அந்த ஆம்பியன்ஸை ஃபீல் பண்ணி, அங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஃப்ளேவரை ஃபீல் பண்ணி நீங்கள் சாப்பிட்றதுக்கு 130 ருபீஸ் ரொம்பவே அதிகம். அதான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரியாணி நீங்கள் அந்த கடையில் உட்காந்து அந்த சுவை ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா 130 ரூபா ஒர்த்துங்க. செம்ம டேஸ்ட்டு. அந்த ஆம்பியன்ஸு அந்த இதுக்கு அந்த கல்ச்சருக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கலாம். ஆனால் பார்சல் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நாட் ரெக்கமெண்டட் தான். ஏன்னா இதுவும் பாண்டி ஃபாஸ்ட் ஃபுட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இந்த பேக்கிங்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. அங்கே வந்து ஜஸ்ட்டு வந்து பொட்டலம் அடித்து தான் கொடுப்பாங்க. இந்த பரோட்டா பொட்டலம் கட்டுற மாதிரி தான் கட்டி கொடுப்பாங்க. மெயினான விஷயம் சுவையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சுவையில் என்ன மெயின் விஷயமா இங்கே தாலிச்சா கொடுக்குறாங்க. பிரியாணினாலே அதோடைய காம்போ, அதோடைய ஃபஸ்ட்டு ஒய்ஃபே வந்து பிரியாணியை வந்து ஹஸ்பண்டாக இருந்துச்சிங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபே வந்து இதுதாங்க, தாலிச்சா தாங்க. தாலிச்சா இல்லாத பிரியாணி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான பிரியாணியே இருக்காது. ஒரு முஸ்லீம் மேரேஜில் இருக்கக்கூடிய பிரியாணி எல்லாத்துலேயுமே வந்து தாலிச்சா கண்டிப்பாக கொடுப்பாங்க. தாலிச்சா இல்லாத பட்சத்தில், அதாவது சென்னை சைடில் நான் 2 வருஷம் இருந்தப்போ அங்கே தாலிச்சாவை நான் கண்ணாலே பார்த்தது கிடையாது. ஏன்னா வந்து முக்கால்வாசி எண்ணெய் கத்திரிக்காய் ரைட்டாவை போட்டே முடிச்சு விட்ருவாங்க. இந்த தாலிச்சா செய்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகுதா என்னென்னு தெரில. இந்த ரைட்டாங்கிறது என்னென்னா, இந்த வெங்காய சட்னி, தயிர் வெங்காயம்லாம் போட்டு இங்கே வைக்கிறோம் பார்த்தீங்களா, இதான் வந்து வெங்காய சட்னி. இது வந்து சென்னை சைடு ரைட்டாமாங்க. திருச்சி நம்மளுடைய இந்த சரௌண்டிங் இருக்குல்ல, மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், இங்கே மட்டும்தான் வந்து இந்த தாலிச்சா வந்து ஸ்பெஷல். ஸோ இந்த தாலிச்சாவுக்காகவே இங்கே வந்து நீங்கள் சுவையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 130 ரூபாய்க்கு ஓகே, இந்த விலைக்கு இந்த இது ஓகே. ஆனால் பீஸ் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.